அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வினைச்சொற்களுடைய வகைகளை ஓரளவுக்கு நம்ம முடித்துவிட்டு வினைச்சொற்களில் இருந்து உருவாகிற பெயர் சொற்களை பற்றி அறிந்து வருகிறோம். அந்த பெயர் சொற்கள் பல வகையான பெயர் சொற்கள் வினைச்சொல்லிருந்து உருவாகும். அதில் என்ன வகை பார்த்துருக்குறோம்? ஒரு செயலை ஒருத்தன் செய்கிறான் என்று சொன்னால் அந்த செய்கிறவன் அவனை குறிப்பதற்கு ஒரு சொல் இருக்கும் இல்லையா, அதை வினைச்சொல்லிருந்து உருவாக்குவாங்க. திருடினான் என்றால் திருடன், திருடன்கிற இதில் உருவாகும். திருடினான் என்ற வினை சொல்லிலிருந்து உருவாகும். இந்த மாதிரி அரபியில் உருவாகிற சொல்லுக்கு இஸ்முல் ஃபாயில் என்று சொல்வார்கள். அதாவது அந்த செயல்படுத்தியவனுடைய செய்தவனுக்கு உரிய பெயர். இதை உருவாக்குவதற்கு என்ன செய்யணும்? 3 எழுத்து சொல்லாக இருந்தால் ஃபாயிலுன், ஃபால் என்றாலும் ஃபாயிலுன், ஃபைலை என்றாலும் ஃபாயிலுன், ஃபவுலை என்றாலும் ஃபாயிலுன், இப்படி மாற்றணும். 4 எழுத்தாக இருந்தால், 5 எழுத்தாக இருந்தால், 6 எழுத்தாக இருந்தால் ஒவ்வொரு வடிவத்துக்கு ஒரு வகையான இஸ்முல் ஃபாயில். அஃஅல, முஃஇலுன், ஃபஅல, முஃஇலுன் இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு செயல் யார் மீது நிகழ்த்தப்படுகிறதோ அவனை குறிக்கிறதுக்கு இஸ்முல் மஃபூல் என்று சொல்வார்கள். இது 3 எழுத்து சொல்லுக்கு மஃபூல் என்கிற ஒரு வடிவத்தில் வரும். 4, 5, 6 எழுத்து சொல்லுக்கு என்னன்னா இஸ்முல் ஃபாயில் வந்துச்சு இல்லையா, அதுதான் இஸ்முல் மஃபூலும். கடைசிக்கு முன்னாடி கசரை ஃபதஹா மாற்றிக்கிறணும், அது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன படிக்கிறோம்னு கேட்டால் மஸ்தருங்கிறத ஒரு வகையை பார்த்தோம். மஸ்தர்னா என்ன எடுக்கணும்னு கேட்டால் அந்த செயலுக்கு உரிய சொல். ஒரு வினை சொல் இருக்குல்ல, அந்த வினைக்கு உள்ள சொல் இருக்குல்ல, அதை எப்படி உருவாக்குறது? அடித்தான்லேருந்து அடித்தல், சிரித்தான்லேருந்து தமிழ்ல எல்லாம் தல் தல்னு போட்டு விடலாம். இந்த மாதிரி உருவாக்குவதற்கு என்ன வழிமுறை என்று கேட்டால் அதுக்கு 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துக்கு ஒரு யூனிஃபார்மாக ஒரு வழிமுறை இருக்குது. ஒவ்வொரு வடிவத்துக்கு ஒவ்வொரு விதமாக வரும்னு இருக்கிறது. அதே நேரத்தில் 3 எழுத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சொல்லுக்கு எப்படி வரும்னு சொல்ல இயலாது. அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று அரபுகள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், பாடுகிறார்கள் என்பதை வைத்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதையும் பார்த்துட்டோம். அடுத்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டால் ஒரு காரியம், ஒரு செயல் நடக்குதுல, அந்த நடக்கிற இடத்துக்கு ஒரு பெயர். இப்போ சமையல் நடக்குதுன்னா சமையல் கூடம் அல்லது சமையல் அறை. அறை என்கிற வார்த்தையோ அல்லது இடம்ங்கிற வார்த்தையோ நம்ம சேர்த்துக்கிறோம். விளையாடினான், அதிலிருந்து விளையாட்டு திடல். ஒரு செயல் நடக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறோம்? தமிழில் திடல் என்றோ அறை என்றோ கூடம் என்றோ இடம் என்றோ அது அந்த செயலோடு சேர்த்துக்கிறோம். அரபியில் அப்படி சேர்க்க தேவையில்லை. அந்த வினை சொல்லைய ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணிட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்தை குறிக்கிற ஒன்றாக மாறிடும். எப்படி மாறும் என்றால் 3 எழுத்து சொல்ல எடுத்துக்கிடுவோம். அது ஃபஅலவா இருக்கட்டும், ஃபைலவா இருக்கட்டும், ஃபவுலவா இருக்கட்டும். அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் மஃபுஅலுன், எப்படி மாத்தனே? மஃபுஅலுன் அல்லது மஃபுஅலத்துன். டிஸ்பிளேல பாருங்க. இந்த மஃபுஅலுன்ங்கிறது இருக்குல்ல, ஃபஅலவை எப்படி செய்கிறோம்னு கேட்டால் மஃபுஅலுன் மீம் 1 சேர்க்குறோம், வேற ஒன்றும் செய்யலை, கடைசியாக தன்வீன் வச்சு விட்றோம். அல்லது ஒரு தேயை சேர்க்குறோம், மஃபுஅலத்துன். ரெண்டுமே ஒன்று தான். இதை வேணாலும் சொல்லலாம், அதை வேணாலும் சொல்லலாம். இப்படி சொன்னால் அந்த செயல் நடக்கிற இடம் என்ற இடம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்கலை. இப்போ தமிழில் இடம், கூடம், திடல் என்னதையா சேர்க்கணும். அரபியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஃபஅலவுல ஒரு மீமை கொண்டு வைக்கிறாங்க, அது இடத்தை குறிக்கிறதா மாறிடுது. உதாரணத்துக்கு சில இதை போட்டோம்னு சொன்னால், இப்போ நசரன் இருக்குது, உதவி செய்தான். மன்சொருன் உதவி செய்யும் இடம். ஒரு உதவி வழங்குவதற்காக ஒரு கூடத்தை வைத்து எல்லாரும் என்ற உதவி வாங்கிக்கிறங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் போட்டாங்கன்னு சொன்னால் அது என்னது? மன்சர் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க.
உதவி செய்யும் இடம்ங்கிற இவ்வளோ பெரிய அர்த்தம் அதில் ஒடியாந்துருது. அப்போ மஃப் அலுன்னு இங்கே மாற்றிருக்கு. மன்சர் எந்த மாதிரி இருக்குது, மஃப் அலுன் இப்படின்னு மாற்றிடுறாங்க. இன்னொரு சொல்லுவதாக இருந்தால் தபக, தபக என்றால் சமைத்தான். இதை மஃபல் சொன்னால் எப்படி வரும், மத்துபகுன் சமைக்கும் இடம். கிச்சனுக்கு என்ன சொல்லுவாங்க, மத்துபகுன்னு சொல்லுவாங்க. மத்துபகுனா என்ன, சமைக்கும் இடம். அப்படி வார்த்தை தேவையில்லை. தபக சமைத்தானுக்கு என்ன சொல்லணும்னு எடுக்க வேண்டியதுதான். அதில் இந்த மாதிரி மாற்றி விட்ற வேண்டியதுதான். அந்த வினை சொல்ல மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வினை நிகழ்கிற இடம் இருக்குது இல்லையா, அதை சொல்வது அந்த சொல்லை உண்டாக்குறது ரொம்ப லேசு. அப்போ தபக மத்துபகுன் சமைக்கிற இடம். அதே மாதிரி சக்கன, சக்கனா குடியிருந்தான், வசித்தான். மஸ்கனுன் வசிப்பிடம். நம் வீடு இருக்குல்ல, அந்த வீடு மஸ்கனு. என்ன ஏன் மஸ்கனு வருது, சக்கனா குடியிருந்தான், நம்ம குடியிருக்கிறோம். மசுக்கனுன் குடியிருக்கும் இடம். வீடு, வீடு பங்களா மாநிலம் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் பொதுவானது. மஸ்கனுன் குடியிருக்கும் இடம். அடுத்ததாக இப்போ தர்ஸ் பாடம் நடத்துகிறாங்க. தரச பாடம் நடத்தினான். மதரசத்துன் மதரசா மாறுசாங்கிறாங்கல்ல, மதரசாங்கிற இதுலேருந்து வந்து அது தனி சொல்லு கிடையாது. மதரசா என்பது தரசவுலேருந்து வருது. தரச, தரச என்றால் பாடம் நடத்தினான். அதில் தரசவுலேருந்து மதரசத்துன் பாடம் நடத்துகிற இடம், பள்ளிக்கூடம். பாடம் நடத்துகிற இடம்னு போய் என்ன செய்யணும், கல்விக்கூடம்னு வச்சுக்கலாம். அப்போ கல்விக்கூடத்துக்கு மதரசான்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், மதரசாங்கிறது அது ஒரு தனி சொல்லு கிடையாது. அது தரசவுலேருந்து வந்தது. 3 எழுத்து சொல்லு தரசவுல இருந்து நம்ம பாடம் நடத்துக்கிற காரணத்தினால மதரசத்துன், மஃபாலத்துன், மஃபாலுன்னு சொல்லிக்கிறலாம், மதரசத்துன்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி கபர, கபர என்றால் ஒரு பாடியை புதைத்தான், குழி தோண்டி புதைத்தான் அர்த்தம். அதுலேருந்து மக்பரத்துன், கபுருஸ்தானுக்கு மக்பராம்பாங்க. மக்பரத்துன் அடக்கத்தளம். கபரண்டா புதைச்சான், மக்பரத்துன்னா புதைக்கும் இடம். அதாவது கபுரிஸ்தான் அப்படி அடக்கத்தளம். கபுரிஸ்தான்ங்கிறது தமிழ், அது உருது வார்த்தை. நம்ம வழக்கத்தில் கபுரிஸ்தான் சொல்லிக்கிறோம். அது மக்பரான்னு சொல்கிறது தான் கரெக்டானது. இல்லாட்டி தமிழில் சொல்லிட்டு போங்க அடக்கத்தளம் உண்டு. அது உருதுல அரபி மாதிரி கபுரிஸ்தான், கபுரிஸ்தானுக்கு போயிட்டு வர்றோம். அப்போ ஸ்தான்ங்கிறது என்ன, அது உருதுல உள்ள வார்த்தை. பாகிஸ்தான், பாக்குன்னா பரிசுத்தமானது. பாகிஸ்தான் என்றால் பரிசுத்தமான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி என்ன செய்யுது, துர்கிஸ்தான், துருக்கி நாட்டுடைய இடம் அப்படின்னு சொல்வதற்கு இந்த ஸ்தான்ங்கிறத என்ன செய்வாங்க, போடுவாங்க. அதே மாதிரி கபருங்கிறதுல கபுரிஸ்தான் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி சொல்றதை விட அதுக்கு சரியாக அரபியில் சொல்ல நீங்கள் நினைத்தால், உருதுல சொல்லணும் தப்புலாம் கிடையாது, அரபியில் தான் சொல்ல நினைச்சிங்கன்னு சொன்னால் அந்த அடக்கத்தளத்துக்குரிய சொல்லு என்னன்னு கேட்டால் மக்பரத்துன். அப்போ கபர அடக்கினான், மக்பரத்துன், மக்பருன் மக்பரத்துன் அடக்கும் இடம், அதாவது கபுரிஸ்தான் அடக்கத்தளம். அதே மாதிரி கத்தபண்டா எழுதினான். இதை மஃபாலுன்னு மாற்றினா மக்குத்தபுன் எழுதுமிடம். எழுதுமிடம்னா எழுதி தான் அந்த காலத்தில் படிப்பாங்க. அலிஃபு பேயெல்லாம் ஒரு பலகை மாதிரி கொண்டு போவாங்க, அதில் அலிஃபு பேயெல்லாம் எழுதுவாங்க. இப்போ தான் எழுதி பழகுறதே இல்லாமல் என்ன செய்கிறாங்க, மாற்றிட்டாங்க. இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. எழுதி படித்ததுனால மக்குத்தபுன் எழுதி படிக்கிற இடம். எழுதி படிக்கிற இடம் எதுவாக இருக்கும்னா அடிப்படை பாடங்கள் தான். பெரிய வகுப்புலாம் எழுதி படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சின்ன பள்ளிக்கூடத்துக்கு மக்தூப்பாங்க. மக்தூப்னா என்னது, ஆனாவன்னா அலிபை சொல்லி கொடுக்குற இடம். பள்ளிக்கூடத்துக்கு மக்தப்னு சொல்லலாம். இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளது, எல்கேஜி யூகேஜி. நம்ம அரபியில் இஸ்லாம் சம்மந்தப்பட்டது தான் சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் எல்கேஜி யூகேஜி சொல்லி கொடுக்குறோன்னா மக்தப், அது எங்கள் ஊரில் ஒரு மக்தப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மக்தப்னு சொன்னால் அலிஃபு பே சொல்லி கொடுக்குற மாதிரி சின்ன பாடங்கள். அதாவது பிள்ளைங்க எழுதி இது ஆனா இது அவனான்னு எழுதி படிப்பாங்கள்ல, எழுதி படிக்கக்கூடிய தரத்தில் உள்ளதுக்கு கத்தபாண்டா எழுதினான், எழுதும் இடம்னு அது வந்துருச்சு. அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கூலுக்கு பேராக வச்சுட்டாங்க. மக்தபுண்டு, மக்தபுங்கிற ஒரு சொல்லு கிடையாது, கத்தபோலேருந்து வந்தது. அடுத்தது நீங்கள் என்ன வார்த்தை ஆக்களை சாப்பிட்றீங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பீங்கள்ல, அதாவது டைனிங் ஹால் வச்சுருக்கிறீங்க. மகக்கலுன் சாப்பாட்டு கூடம்.
சாப்பாட்டு அறை, சாப்பிடும் இடம். அப்போ அக்கலை என்பதிலிருந்து மஉக்கலுன் சாப்பிட்ற இடம். அது மாதிரி ஷரிபை என்றால் குடித்தான், அதில் சொல்கிறாங்க மஷ்ரபுன் குடிக்கும் இடம். குடிக்கிறதுக்கான தண்ணீர் தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, மஷ்ரபு, யார் வேணாலும் வந்து குடிச்சிக்கிடலாம். அது மாதிரி குளம் குட்டைகள் பெரிய டேங்குகள்லாம் வச்சுருந்தாங்கன்னு அது மஷ்ரபு, இது தண்ணி குடிக்கிற இடம், எல்லோரும் குடிச்சிக்கிறங்க. அப்போ ஷரிபவுலேருந்து மஷ்ரபுன் குடிக்கிற இடம், இந்த மாதிரி என்ன செய்வாங்க சொல்லிக்கிடுவாங்க. இது வந்து நீங்கள் எல்லா சூழலையும் இதை சொல்லலாம். வேணுங்களா? எந்த சூழலை எடுத்துக்கிட்டாலும் என்ன செய்கிறாங்க, ஒரு தண்டனையை நிறைவேற்றுறாங்க, அந்த தண்டனை நிறைவேற்றுற இடம்னு இருக்கிறது. அதில் இந்த மஃபாலுன்னு என்ன செஞ்சுக்கிற வேண்டியது, மாற்றிக்கிற வேண்டியது. இப்போ அடிக்கிறாங்க, சவுக்கடி கொடுக்குறாங்க, அடிக்கிற இடம் லரபா அடித்தான், மல்லரபுன் அடிக்கும் இடம். அடிக்கும் இடம் நடத்த தப்பு செஞ்சவனுக்கு இப்போ சவுக்கடி கொடுப்பாங்க இல்லை, அப்பாரு ஜில்து தோலால் அடி, சவுக்கால் அடிக்க ஜலதன்னு சொன்னால் வந்து சவுக்கால் அடித்தான். மஜ்லதுன் சவுக்கடி தண்டனை நிறைவேற்றும் இடம், அடிக்கும் இடம். அப்போ இந்த மஃஅலுன், நல்லா கவனிச்சுக்கணும், ஃபஅலன்னு வந்தாலும் ஃபஇலன்னு வந்தாலும் ஃபவுலன்னு வந்தாலும் அதில் வந்து மஃஅலுன்னு வந்துடும். மஃஅல் வந்து அல்லது மஃஅலத்துன் வரும். இப்படி சொல்வதன் மூலமாக நம்ம என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்தை குறிப்பதற்குரிய சொல்லை வினைச்சொல்லேருந்து உருவாக்கி கொள்கிறோம். இதில் நமக்கு வந்து ரொம்ப இடம் மிச்சமாகும் இல்லைங்களா? இருக்கும் இடத்துக்கு ஒரு தனியாக மக்கானுல் அக்கள், மக்கான்னா இடம், அக்கள்னா சாப்பிட்றது, மக்கானுல் அக்களி சாப்பிடும் இடம், இப்படி சொல்வதை விட மக்களுன் சாப்பிட்ற இடம் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அரபுல வச்சுருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு 3 எழுத்து சொல்லாக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அந்த செயலை பார்க்க வேண்டியது இருக்குது. கத்தலனா கொலை செஞ்சான், மக்குத்தலும் கொலை செஞ்ச இடம், ஒருத்தனை கொண்டு விட்டாங்கல்ல, இந்த இடம் தான்ப்பா இப்ராஹிமை கொலை செஞ்ச இடம், மக்குத்தல் இப்ராஹிம், இப்ராஹிமை கொலை செஞ்ச இடம். ஒரு ஆளை இப்ராஹிமை கொண்டு விட்டாங்க, அந்த இடம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு காட்ட போகிறீங்க, என்ன சொல்லணும், இந்த இடத்தில் தான். இப்படி பெரிய வசனம்லாம் தேவையில்லை. ஹாதா மக்குத்தோல் இப்ராஹிம், இது இப்ராஹிம் கொல்லப்பட்ட இடம். சிம்பிளாக போது பாருங்க, லேசாக ஆக்கிடலாம். அரபியில் வந்து இந்த மாதிரியான சுருக்கங்கள் ரொம்ப அதிகமாக வரும். அப்போ இது மாதிரி எந்த ஒரு வார்த்தையை வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 3 எழுத்து சொல்லை எடுத்துக்கொண்டு மஃஅலுன் என்று மாற்றினாலும் மஃஅலத்துன் என்று மாற்றினாலும் ஒரே ஒரு அர்த்தம் தான் என்ன செய்ய வரும். என்னது, அந்த காரியம் நடக்கிற ஒரு இடம். இதை வந்து என்ன செய்கிறோம், வினை சொல்ல வந்து உருவாக்கணும். இதில் ஒரு 11 சொல் மட்டும் விதிவிலக்கு இருக்குது. எந்த சொல்லாக இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் செய்யணும். எப்படி மஃஅலுன் மஃஅலத்துன், எந்த சொல்லாக இருந்தாலும் இந்த இருக்கிற இதுதான் மாடல். மஃஅலுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா மஃஅலத்துன் என்று சொல்லுங்க. ஆனால் ஒரு 11 சொல் இருக்கிறது. அந்த 11 சொல்லுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மஃஇலுன்னு சொல்கிறாங்க. அதான் சட்டம். அவங்க சொல்கிறதான் சட்டம். இது சட்டத்தில் அடங்காது. அவர்கள் எப்படி பேசுகிறார்களோ எல்லா சொற்களுக்கும் மஃஅலு என்று பேசிவிட்டு ஒரு 11 சொற்கள் மட்டும் அவங்க என்ன செய்கிறாங்க, மஃஇலுங்கிற டைப்பில் பேசுகிறாங்க. அந்த 11 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறங்க. அந்த 11 அல்லாதது வந்தால் மஃஅலுன்னு ஆக்கிருங்க. இந்த 11 மட்டும் என்ன செய்யணும், இது கொஞ்சம் நல்லா மனப்பாடமாக்கி என்ன செய்யணும், வைத்து கொண்டோம் என்று சொன்னால், ஓ இது அந்த 11 உள்ளது, இந்த 11 வந்து நம்ம மஃஅலுன்னு சொல்லக்கூடாது, அதை மஃஇலு தான் சொல்லணும் என்று விளங்கிக்கணும். அந்த 11 சொல் எது என்று கேட்டால், அந்த 11 சொல் ஒன்று வந்து மஷ்ரிக்கு, நீங்கள் நல்லா விளங்கிக்கிட்டு இருக்கிற இடம் தான் சொல்லு தான் இது. மஷ்ரிக்கு மகரிபு. ஷரக்க என்றால் உதித்தான், உதிக்கும் இடம் எப்படி வரணும், மஷ்ரக்குன்னு வரணும். ஷரக்கன்னா உதித்தான், உதித்தது. அப்போ உதித்தான் உதிக்கிற இடத்தை சொல்ல வேண்டியிருக்கு. உதிக்கிற இடத்தை சொல்வதாக இருந்தால், ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த ஸ்டைலில் சொல்வதாக இருந்தால், மஃஅலுன் என்று சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும், மஷ்ரக்குன் என்று சொல்லணும். இதை மட்டும் மஷ்ரிக்குங்கிறாங்க, மஷ்ரிக்குங்கிறாங்க, மஃஇலுன்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் தப்பு கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா அப்படி தான் குர்ஆன்லையும் எல்லாம் சொல்லி ஆகணும். அந்த பாஷைக்கு சொந்தக்காரங்க அவங்க எதுக்கு மஃஅலுங்கிறாங்களோ அதுக்கு நம்மளும் மஃஅலு போட வேண்டியதுதான். அவன் எதுக்கு மஃஇல் போடுறானோ அதுக்கு போட வேண்டியதுதான். அதில் இது சட்டத்தை மீறி விட்டாரெல்லாம் சொல்ல முடியாது. சட்டம்லாம் கிடையாது. அவன் பேசுகிறத வச்சு தான் சட்டம் உண்டாக போகுது. அதனால இந்த 11 சொல்ல ஒரு சொல் எதுன்னு கேட்டால் மஷ்ரிக்கு, மஷ்ரிக்குன். அது அதிகமான சொற்களை கவனித்து பார்த்தால் மஷ்ரக்கு என்று வரும்.
அதிகமான சொற்களுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மஷ்ரக் என்பதை மஷ்ரிக் என்று அரபுகள் அன்று மீண்டும் ரசூல்லா காலத்துக்கு முன்னாடியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது சொல்லு மக்ரிபுன். கரபன்னா மறைந்தான், மறைந்தது. சூரியன் மறையும்ல, சூரியன் மறைகிறதுக்கு மஷ்ரிக்னா கீழ் திசை, கிழக்குன்னு உதிக்கிற இடம் கிழக்கு திசை. கிழக்கு திசைக்கு மஷ்ரிக்குமாங்க. ஏன்? அது சூரியன் மறைகிற இடம், அது மறையும் திசைக்கு அந்த சொல்லுவான். மஷ்ரிக் என்று சொன்னால் கிழக்கு, மக்ரிபி என்றால் மேற்கு. சூரியன் மறைகிறது மேற்கு தானே. கரபன்னா மறைந்தான். மக்ரிபி என்றால் மறையும் இடம், மறைகிற திசை, மறையும் பகுதின்னு அர்த்தம். அப்போ நம்ம கிழக்கு மேற்குக்குள்ள சொல் இதுதான். கிழக்கு பக்கமாக போன்னு சொல்றதுக்கு மஷ்ரிக்கு பக்கம் போ, மகரிபு பக்கம் போ. மகரிபு தொழுகையை வச்சிருக்கிறோம், மகரிபு அது மகரபு தான் வரணும், மற்ற சொல்லு மாதிரி வருவதா இருந்தா. மகரிபுனா என்ன? சூரியன் மறையும் இடத்துல நேரத்தில் தொழுவதுனால மகரிபு. அப்போ கரப என்றால் மறைந்தான், மகரிபு என்றால் மறையும் இடம், அதுக்குள்ளது. மறையும் நேரத்துக்கும் சொல்லுவாங்க. நல்ல விளைக்கிற இந்த கரப என்று இந்த மஃபாலி என்கிற வார்த்தை இடத்துக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் இடத்துக்கும் சொல்லுவாங்க, சில நேரத்தில் நேரத்துக்கும் சொல்லுவாங்க. இதை ஷரக்கண்டா உதிக்கிறது, மஷ்ரிக் உதிக்கும் நேரம், மகரிபு மறையும் நேரம். நோன்பு துறக்கிறது மகரிபுல துறங்கன்னா மறைகிற நேரத்தில் அது போய் இடத்துல போய் துறப்போம் இல்லை, அதுக்கு இந்த வார்த்தை தான். அதாவது மஃபாலி என்கிற வார்த்தை, மஃபாலத்துங்கிற வார்த்தை இடத்துக்கு மட்டும் வராது, இடம் பிளஸ் நேரம் ரெண்டுக்கும் வரும். அதில் இந்த 11 சொல்லு மட்டும் மஃஅலுன்னு வராமல் மஃஇலுன்னு வரும். அதில் ஒரு 2 சொல்லு பார்த்துருவோம். ஒன்று மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த சொல்ல என்ன செய்ய, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இதை தவிர மற்ற எல்லாத்தையும் மஃஅலுன்னு சொல்லணும் அல்லது மஃஅலத்துன்னு சொல்லணும். அப்போ மஷ்ரிக் என்றால் உதிக்கும் இடம், உதிக்கும் திசை, உதிக்கும் நேரம். கரபன மறைந்தான். மகரிபி என்றால் மறையும் இடம், மறையும் நேரம், அதாவது மறையும் திசை, மேற்கு. இவ்வளவுக்கு வந்துடும். இது என்ன? இது மஃஅலுன்னு வரல, இல்லை மஃஇலுன்னு வந்திருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டால் மத்லிஉன். தலா என்றால் உதித்தான். மனுஷன் உதிக்க மாட்டான், சூரிய சந்திரன் நட்சத்திரங்களுக்கு சொல்லுவாங்க. மத்லிஉ ஷம்சி, சூரியன் உதிக்கிற ஒரு இடம், இடக்கும் பகுதி. இந்த தலாவை சொல்லும்போது பொதுவான அந்த வார்த்தைகளுக்கு சொல்கிற விதமாக சொல்வதாக இருந்தால் மத்லவுன் என்று தானே சொல்லணும். இதை மத்லிஉன் என்று சொல்கிறார்கள், மத்லி போட்டு சொல்கிறாங்க, மஃஇல் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற மஸ்ஜிது. சஜத என்றால் சிரம் பணிந்தான். சஜிதாங்கிறோம்ல, சஜத என்றால் நிலத்தை நெற்றியில் வைத்து இறைவனுக்காக பணியதற்கு பேர் சஜிதா. சஜத சிரம் பணிந்தான். மஸ்ஜதுன்னா சிரம் பணியும் இடம், பள்ளிவாசல். ஆனால் அது மஸ்ஜித் தான் சொல்லுவாங்க, மஸ்ஜித் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லா சொல்லையும் சொல்கிற மாதிரி சொல்வதாக இருந்தால் மஸ்ஜதுன்னு சொல்லணும். ஆனால் இந்த 11 லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கிட்டாங்க, மஸ்ஜிதுங்கிறாங்க. நம்மளை அதான் சொல்கிறோம், நீங்கள் மஸ்ஜிதுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம்ல. அப்போ மஸ்ஜிதுன் அதிகமான சொற்களுடைய அந்த அந்த ஃபார்முலாவில் வருவதாக இருந்தால் மஸ்ஜதுன்னு வரணும்ல. இது மஸ்ஜிதுங்கிறாங்க. 4வது சொல்லு மஸ்ஜிது. இது அப்படி தான் சொல்லணும். நாங்கள் இலக்கணம் நாங்கள் படிச்சுட்டோம், மஸ்ஜிது சொல்லுவோன்ற கூடாது. இதுவும் இலக்கணம் தான். அதிகமான சொல்லுக்கு அது பயன்படுத்துகிற இலக்கணம், இது குறிப்பிட்ட சொல்லுக்குள்ள இலக்கணம். அதனால் அதை கொண்டு இதில் கொண்டு என்ன சொல்ல இணைக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து மருஃபிகுன். ரஃபக்கவுலேருந்து மருஃபக்குண்டு வரணும், என்ன செய்யறது? மருஃபிகுன். இதை மஃஇல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நசக்கவுல இருந்து மன்சகுன், மன்சிக்குண்டு வர, மன்சக்குண்டு வரணும், மன்சக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, மன்சிக்குண்டு சொல்கிறாங்க. இதையும் அப்படி செஞ்சிடுறாங்க. அதே மாதிரி ஃபரக்கவுல இருந்து மஃப்ரிகுன், மஃப்ரக்குண்டு பெரும்பாலான சொல் இருக்குது, இதை மஃப்ரிக்குங்கிறாங்க. அது மாதிரி ஜசரவுல இருந்து மஜ்சருன்னு வரணும். ஜசரன்னா ஒட்டகத்தை இருக்கிற இருக்கிற இடம். அப்போ மஜ்சருன் என்று சொல்லாமல் மஜ்சிருன். ஃபரக்கண்டா முதல்ல சொல்ல, ஃபரக்கண்டா பிரித்தான், மஃப்ரிகுன் பிரிக்கும் இடம், பொருள்களை பிரிக்கிற இடம் வச்சுருப்பாங்க இல்லையா.
பல பொருளை ஒன்றா போட்டு தனித்தனியாக பிரித்து எடுக்கிற இடம், அது மஃப்ரிக்கும்பாங்க. அது மஃபரக்குன்னு மற்ற சொல்லுக்களுக்கு வரும், இந்த சொல்லுக்கு மஃப்ரிக்கு வரும். ஜசர என்பது இதே மாதிரி மற்ற சொல்லாக இருந்தால் மஜ்ஸர்ன்னு வரும், இந்த சொல்லுக்கு வந்து மஜ்ஸிருன் 8வது சொல்லு. 9வது என்ன? சக்கத்த. சக்கத்தன்னா விழுந்தான். மஸ்கத்துன் விழுமிடம். ஆனால் மஸ்கித்துங்கிறாங்க. ஆனால் மஸ்கத்துன்னு சொல்கிறாங்க. மஸ்கத்துங்கிறது மஸ்கட்னு ஒரு நாடு இருக்குல்ல, அவன் மஸ்கத் இந்த வார்த்தை தான் அது. மஸ்கத்துன்னா இதை ஹவ்வா ஆதம்லாம் வந்து விழுந்த இடம்னு வைத்து கூட அந்த காலத்தில் பேர் வச்சுக்கிட்டாங்க. அவங்க மஸ்கத்துன்னு சொல்லி இருக்கிறாங்க ரேரா. ஆனால் பெரும்பாலும் எப்படி சொல்லுவாங்கன்னா மஸ்ஜித்துன். சக்கத்தன்னா ஒருத்தன் விழுந்துட்டான் கீழே, எங்கடா விழுந்த? மஸ்கித்தி தான், இந்த இடத்துல நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் மஸ்கத்து இப்ராஹிம், இப்ராஹிம் விழுந்த இடம் என்று சொல்லாமல் மஸ்கித்துங்கிறாங்க. மஸ்கித்து இப்ராஹிம், மஸ்கித்து ஃபாத்திமா, ஃபாத்திமா விழுந்த இடம், மஸ்கித்து சபியை சிறுவன் விழுந்த ஒரு இடம், மஸ்கித்து ஷஜரி அந்த மரம் விழுந்த இடம், எது வேணாலும் விழலாம்ல, அது மாதிரி சொல்கிறது. அப்போ மஸ்கத்துன்னு சொல்லாமல் மஸ்கித்துங்கிறாங்க. இதுவும் சட்ட விரோதம் கிடையாது, இதுதான் சட்டம். இந்த சொல்லுக்கு இதான் சட்டம். அடுத்தது வந்து நபத்தை. நபத்தன்னு சொன்னால் முளைக்கிறது. நபாத்துன்னு சொன்ன நபத்தன்னா செடி கொடி முளைக்குதுல, மண்ணிலிருந்து முளைக்கக்கூடிய மரம் செடி கொடி வகைகளுக்கு நபத்தாம்பாங்க. நபத்தை எல்லாத்தையும் குறிக்கும். நபத்த ஷஜரு மரம் முளைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த முளைக்கிற இடம் இருக்குல்ல, இடத்துக்கு எப்படி சொல்லணும்? மற்ற சொல்லு மாதிரி வர்றாருந்தா மண் பத்துண்டு வரணும். மண் பத்துன்னா முளைக்கிற இடம். ஆனால் மண் வித்துன்னு தான் சொல்கிறாங்க. மண் வித்து ஷஜரி மரம் முளைக்கும் இடம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த இது வந்து சொல்லிடுறாங்க, மஃபீல் ஆக்கிடுறாங்க. அடுத்து 11வது வார்த்தை என்னன்னு கேட்டால் மஸ்கினுன். சக்கனை குடியிருந்தான். நான் மஸ்கன் போட்டு காட்டியிருக்கிறேன், முறைய அதிகமான இதில் வர்றதை வச்சு போட்டிருக்கிறேன். ஆனால் அதை மஸ்கன் சொல்ல மாட்டாங்க, மஸ்கினுன். எப்படி சொல்லுவாங்க? மஸ்கினுன் குடியிருக்கும் இடம். எப்படி வரணும்? அதிகமான சொல்லுக்கு வர்ற மாதிரி மஸ்கனுன்னு வரணும். நான் போட்டு காட்டின கூட மஸ்கனுன்னு தான் போட்டு காட்டியிருப்பேன். இதை உங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி, இந்த பாடத்தை சொல்வதற்கு முன்னாடி சக்கனை போட்டு அதை போட்டிருக்கேன்னா மஸ்கனை சொல்லக்கூடாது. இது வந்து விதிவிலக்கில் உள்ள சொல்லு. மஸ்கினுன்னு தான் சொல்லணும். எல்லா சொல்லுக்கும் போட்டு பழகும்போது அது கணக்கு கவனிக்க தேவையில்லை. இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரக்கூடாது, சக்கனுக்கு வரக்கூடாது. சரியா? அப்போ வந்து என்ன விளங்கிட்டோம்னு கேட்டால், அரபு மொழியில் ஒரு காரியம் நிகழும் என்று சொன்னால் அந்த நிகழுகிற இடத்தை சொல்வதற்கு வினைச்சொல்லிலிருந்தே என்ன செய்வாங்க, ஒரு வடிவத்தை உண்டாக்கி கொள்வார்கள். அந்த வினைச்சொல் 3 எழுத்துடையதாக இருந்தால் அது ஃபஅல என்று இருந்தாலும், ஃபஇல என்று இருந்தாலும், ஃபஉல என்று இருந்தாலும், மஃஅலுன் மஃஅலத்துன். இப்போ உதாரணமாக வந்து ஹக்கம. ஹக்கமன்னா தீர்ப்பளித்தான். மஹக்கமுன் கோர்ட்டு, தீர்ப்பளிக்கும் இடம். ஹக்கம என்றால் தீர்ப்பளித்தான் அர்த்தம். மஹக்கமுன் மஹக்கமத்துன், மஹக்கமாவுக்கு போகிறேன், மஹக்கமுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த ஹுக்குமுன்னா தீர்ப்பு தானே. ஹாக்கிம், ஜட்ஜிக்கு ஹாக்கிம். அப்போ ஹக்கமண்டா தீர்ப்பளித்தான், மஹக்கமுன் தீர்ப்பளிக்கிற இடம், அல்லது மஹக்கமத்துன் தீர்ப்பளிக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி வந்து எத்தனை இடங்கள் இருக்குமா இல்லையா? அதுக்குரிய சொல்லை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்கிறீங்க, அது வந்து மஃபோலுன்னு மாற்றிக்கிற வேண்டியதான். மஃபோலத்தை என்ன செய்கிறீங்க, மாற்றிக்கிற வேண்டியதான். அதே மாதிரி வந்து இப்போ ரஹிமண்டா இறக்கம் காட்டினான்னு அர்த்தம். ஒரு இறக்கம் ஒருத்தர் ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு இறக்கம் காட்டியிருக்கிறாரு. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இறக்கம் காட்டினாங்கன்னு கேட்டால் அது மர்ஹமுன். மர்ஹமும் மூசாவுக்கு இறக்கம் காட்டின இடம் இப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இந்த மஃபாலு என்பது மஃபாலத்து என்பது எதுக்குரியது? இஸ்முல் மகான். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு மஸ்தர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இதுக்குள்ள பேர் என்ன? இஸ்முல் மகான், இஸ்மு ஜமான். இதுக்கு வந்து இடம்ங்கிற அர்த்தத்துக்கும் இதுதான், நேரம்ங்கிற அர்த்தத்துக்கு இதுதான். இதே விஷயத்துக்கு வந்து மக்பரத்துன்னு இந்த போட்டிருக்கோம்ல, கபர்னு அடக்கினான். மக்பரத்துன் அடக்குற இடம், அடக்கும் நேரம். இப்போ 2 அர்த்தத்தை செஞ்சு பார்க்கலாம், அதிலே சொல்லிட்டு வரலாம். இடத்தை பொறுத்து வந்துடும். உதாரணமாக நசர உதவி செஞ்சான், மன்சருன். இது என்ன செய்யலாம்? மன்சருன்னா உதவி செய்கிற இடம், உதவி செய்கிற நேரம், 2 அர்த்தம் வந்துடும். இதையே மன்சரத்துன்னு சொல்லிடலாம்.
அதுக்கு அதே அர்த்தம் தான். மன்சரத்துன் உதவி செய்கிற நேரம், உதவி செஞ்ச இடம். அதே மாதிரி தபக சமைத்தான், மத்துபகுன் மத்துபகத்துன் சமைக்கிற இடம். இந்த ரெண்டுக்குமே சமைக்கிற நேரம், நேரத்துக்கு தான். அதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா இஸ்மு ஜமான் ஒல் மக்கான். ஜமான்டா காலம், மக்கான்டா இடம். ஜமான் மக்கானுடைய பெயர். இதுக்கு என்ன பேர்? இந்த வகையான சொல்லுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னா இஸ்மு ஜமான் இஸ்முல் மக்கான். ஜமானுடைய பெயர், மக்கானுடைய பெயர். ஜமான் என்றால் காலம், மக்கான் என்றால் இடம். அதே மாதிரி சக்கனவுக்கு மசுக்கான்னு வரக்கூடாது. நம்ம ஒரு மஃபு அழுக்கிற மாடலுக்கு இப்படி போட்டுட்டோம். இது இந்த 11 வந்துடுது. மஸ்கினுன், மஸ்கின் வச்சுக்கிறோமே. மஸ்கின் என்ன அர்த்தம்? குடியிருக்கிற இடம், குடியிருந்த நேரம். மஸ்கனத்துன் அதுவும் குடியிருந்த இடம், குடியிருந்த நேரம். மஸ்கினுன் கீ போட்டு சொல்லிடணும் அதில். அது மாதிரி தரசன்னா பாடம் நடத்தினான். மதரசுன் பாடம் நடத்துகிற இடம், மதரசத்துன் பாடம் நடத்துகிற இடம், பாடம் நடத்திய நேரம் என்று சொல்லலாம். சில இடத்துல நேரம் அது என்ன அர்த்தம் செய்கிறது அந்த சொல்ல தெரிஞ்சிடும். இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தும் போது இது நேரத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்களா, மதரசாவில் நுழைந்தேன்னு வருது, நேரத்தில் நுழைய முடியும். அது இடத்த தான் சொல்லுன்னு விளங்கிக்கிடுவோம். அப்போ அந்த இடத்த சொல்லுதா நேரத்தை சொல்லுதா என்பது அந்த வாக்கியத்தில் வச்சு நம்ம என்ன செய்வோம், பிரித்து அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி கபரனா புதைத்தான், அடக்கினான். மக்பருன் அடக்கம் செய்கிற இடம், அடக்கம் செய்கிற நேரம். எந்த நேரத்தில் அடக்கம் செஞ்சப்பட்டாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி காலையில் வாட்சை பார்த்துட்டு இதான் மக்பரத்து செய்து அடக்கம் செஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துக்கு மஃபாலத்து சொல்லலாம், இடத்துக்கு மஃபாலு சொல்லிக்கிறலாம். அது எந்த இடத்துக்கு என்ன சொல்லணும் என்பது அந்த வாக்கியத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கத்தப எழுதினான், மக்தபுன் எழுதும் இடம், எழுதும் நேரம். மக்தபத்துன் பெரிய பெரிய லைப்ரரி மக்தபான்னு சொல்லுவாங்க. அது கிதாபுகள்லாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு மக்தபுன் என்றால் இந்த எல்கேஜி பள்ளிக்கூடத்துக்கு சொல்லுவாங்க. மக்தபத்துன் என்று சொல்வார்களே. ஆனால் பெரிய மக்தபத்து ஷாமிலா மக்தபா, பெரிய பெரிய லைப்ரரிகளுக்கு மக்தபத்துன் கிதாபுகள் இருக்கும் இடம், அந்த அர்த்தத்துலையும் சொல்லுவாங்க. எல்லாம் அந்த கத்தபோலேருந்து தான் வந்திருக்குது, தனி சொல்லு கிடையாது, அதுக்காக சொல்கிறோம். அது மாதிரி அக்களை சாப்பிட்டான். மாக்கள்னா சாப்பிட்ற இடம் அல்லது சாப்பிட்ற நேரம் ரெண்டையும் வச்சுக்கிடலாம். டைனிங் ஹாலுக்கும் சொல்லிக்கிடலாம், சாப்பிட்ற டைமு அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் அந்த 11க்கு என்ன மஷிருக்கு. இதுக்கு மஷிருக்கு கத்துன்னு வராது, இதுலாம் இப்படி மட்டும்தான். மஷிருக்கு என்றால் உதிக்கிற திசை, உதிக்கிற நேரம். மகரிப் என்றால் மறையும் திசை, மறையும் நேரம். மத்திலி என்றால் உதிக்கும் திசை, உதிக்கும் நேரம். மஸ்ஜித் என்றால் சஜிதா செய்கிற இடம், சஜிதா செய்கிற நேரம். பெரும்பாலும் இடத்துக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. மார்ஃபிக்குன்னா அருள் செய்கிறது, அருள் மென்மையாக நடக்கிறது, மென்மையாக நடக்கிற இடம். இந்த வார்த்தைக்கு மஃபீல்னு சொல்லிக்கிடுவாங்க. அதே மாதிரி நசக்கண்டா கிரியைகள், இந்த ஹஜ்ஜி கிரியைகள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கிரியைகள் நடக்கிற இடம். மன்சிக்குன் அந்த ஹஜ்ஜி கிரியை போன்ற மத சடங்குகள் நடக்கிற இடம்னு அர்த்தம். நசுக்குன்னா மத சடங்கு நடக்கிற இடம்னு அர்த்தம். மன்சக்கு என்று சொல்லாமல் மன்சிக்கு என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ஃபரக்குன்னா பிரித்தான், மஃப்ரிக்குன்னா பிரிக்கிற இடம், அது சொல்லியாச்சு, பிரிக்கிற நேரம். மஜிஸ்னா ஒட்டகத்தை அறுக்கிற இடம். ஒட்டகத்துக்கு தொழுவம் வச்சுருப்போம், ஆட்டு தொட்டி மாதிரி ஒட்டக தொட்டின்னு வச்சுருப்பாங்க. அது அறுக்கிறதுக்குரிய அந்த மிருகங்கள்லாம் கொண்டு அறுப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கும்ல, அதுக்கு என்ன செய்வாங்க, ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு மஜிஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி சக்கத்தண்டா விழுந்தான், மஸ்கித்துனா விழுகிற நேரம், விழுகிற இடம். நபத்தண்டா முளைத்தது, முளைக்கும் நேரம், முளைக்கும் இடம். சக்கனை அது முதல்ல சொல்லியாச்சு, மஸ்கின்னு. அப்போ இந்த 11 சொற்களை தவிர மீதி உள்ள எல்லா சொற்களுமே எப்படி சொல்லணும், மஃபு அலு என்று சொல்லணும் அல்லது மஃபு அலத்து என்று இது 3 எழுத்துக்கு உள்ளதாச்சு. 4 எழுத்துக்கு என்ன செய்யறது, 3 எழுத்துக்கு நேரத்தை சொல்லிட்டோம், இடத்தை சொல்லிட்டோம். அஃஅல என்பதற்கு எப்படி இடத்தை உண்டாக்குவது, ஃபஅல என்பதற்கு இடத்தை எப்படி சொல்வது. ஒருத்தர் இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்றான், இஸ்லாத்தை ஏற்ற இடம்
எப்படிங்கிறது அஃபாலவில் அசலமவுலேருந்து எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்குரிய ஃபார்முலா என்ன என்பதை என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.